KN நேரு மேலே அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற அந்த விவகாரம் ஒரு பக்கம். இப்போ வரைக்கும் வழக்கு பதிவும் பண்ணலை. இப்போ பொறுப்பு டிஜிபிக்கு வேற ஹாஸ்பிட்டலைஸ்டு வேற ஆயிருக்கிறாரு. என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியா தன்னுடைய அமைச்சர் பதவியை இழக்கிறாரு. அதற்கு பிறகு பொன்முடி அந்த லிஸ்ட்ல இப்போ KN நேரு வந்துருவாரோங்கிற பயம் இப்போ திமுக கிட்ட இருக்கா? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நேருட்ட மட்டும் இல்லை, அடுத்ததும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் விக்கெட் அடுத்தடுத்து விழப்போகுது. காரணம் முதலமைச்சரில் உட்பட 34 அமைச்சர்கள் இப்போ திமுகவில் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி அவரோட கதை தெரியும். 10 ரூபாய் பாலாஜி என்று நெருக்கிய டாஸ்மாகில் 4777 கடைகள் இருக்குது. அதில் ஒரு 50% கடைகளில் தான் ப்ராப்பரான சேல்ஸை காமிக்கிறாங்க. மற்றது எல்லாமே ஏமாற்று வேலை பண்ணி இவர் மற்ற அசட்ஸு மற்ற எல்லா பிரச்சனைக்காக இவர் ஜெயிலுக்கு போய் இவர் பட்டப்பாடு, இவர் கூட்டு போகையில் இவருக்கு நெஞ்சு வலி இவர் போட்ட ஆக்டிங் இதெல்லாம் தெரிஞ்சது தான். NGO வரைக்கும் அவங்களுக்கு ஈஸியான இது இப்போ இந்த அரசியல்வாதிகளில் இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி கூட இன்றைக்கி ஒருவேளை ED ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறனால KN நேருவை கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்கிறனால நெஞ்சு வலியில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. KN நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் பண்ண ஒரு குற்றத்தை இது பண்ணுறதுக்கு தான் ED போகிறாங்க ஆக்சுவலாக.